ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நியூ ஆர்லின்ஸ் வந்துட்டு சீ ஃபுட்டு சாப்பிடாம போனால் எப்படிங்க? ஆக்சுவலி வந்து இந்த ஊரில் வந்து சீ ஃபுட் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா இது வந்து கோஸ்டல் ஏரியானால. சரி, ஓகே, அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் வந்து சீ ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு வந்தோம். ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் வந்தோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லை, சின்னதாக ஒரு மெஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ரா ஃபிஷ்ஷு, கிராப் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. அதோட வந்து இந்த ஃபுட்டு, சீ ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க போல். ஸோ அந்த மாதிரி கடைக்கு தான் வந்தோம். யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் வந்தோம். ஸோ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னா, ஷ்ரிம்ப்பு, அப்புறம் ஷ்ரிம்ப்பு ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து சிக்கனு. பசங்க சிக்கன் கேட்டனால. ஸோ லன்ச் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து போரா போரான்னு ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டோம். ஸோ போரா போராங்கிறது வந்து ஒரு சிக்னேச்சர் டிஷ் அந்த கடையோடது. ஸோ அதுதான் என் பையன் வாங்கியிருக்கான். இப்போ அதுதான் வந்து போரா போரா. அதில் பார்த்தீங்கன்னா 3 ரா ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே பிளெண்டர் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச மேங்கோ, அப்புறம் கிவி, இன்னொன்று வந்து என்னென்னு தெரியல. ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டர் மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து மாட்சா வாங்கினேன். நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நான் வாங்கினேன். ஸோ ஓகே தான். ஸோ என் பையன் வந்து சின்னது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ரெட் கலர் ஜூஸ் வேணும்ன்ட்டு அவர் வந்து ஸ்ட்ராபெர்ரி வாங்கிக்கிட்டாரு. ஸோ நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்து வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து இன்னொரு பிளேஸ்க்கு போயிட்டோம். நீங்கள் பாட்டுக்கு என்ன அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டே இருக்காங்கன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி ஹோல் டே நான் வந்து சாப்பிட்டதை வந்து நான் வந்து ஒரே வீடியோ ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும் நாங்கள் சாப்பிட்டப்போ. இந்த காஃபி ஷாப் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலி நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஸ்ட்ரீட் போயிருந்தோம். அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே தான் வந்து இந்த காஃபி குடித்தோம். காஃபி வந்து நார்மலாக நம்ம இந்தியன் காஃபி மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மில்க் வாங்கினேன். ஏன்னா என் நெய்பர் பொண்ணு வந்து அவள் வாங்கினா. சரி நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சாக்லேட் மில்க் வந்து வாங்கினேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. ஸோ அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்து சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ்னாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் டவுன் டவுனில், நியூ ஆர்லின்ஸ் டவுன் டவுனில் இந்த ஏரியா, இந்த கடை வந்து. ஸோ அங்கே போய் நான் வந்து பிளேட்டர் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன நான் வாங்கினேன்னா ஆயிஸ்டர் வாங்கினேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆயிஸ்டர் வாங்கினோம், அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப் வாங்கினோம். ஸோ அண்ட் தென் சாலமன் ஃபிஷ் ஃபுல்லாக கிரில்டு. ஸோ இது கூட வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைடு சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெட்டு அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆயிஸ்டர் வந்து நான் மங்களூரில் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அது நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு தந்தாங்க. இங்கே வந்து சீஸ் வித் சீஸோட நல்லா, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.